அப்பாடா! கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 10,000 ரூபாய் திடீர்னு போச்சுன்னா எப்படி இருக்கும்? பலரும் டிஜிட்டல் பண மோசடியில் 5,000 ரூபாய், 10,000 ரூபாய்னு இழந்து தவிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் சில மோசடிகளில் நீங்க ஒரு பைசா கூட இழக்கவே தேவையில்லை. ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, 3 நாட்களுக்குள் புகார் கொடுத்தால் உங்களுக்கு 0 இழப்பு. இது புதிய சட்டம். கவனியுங்கள். இது இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) வெளியிட்ட வாடிக்கையாளர் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் சொல்வது. மோசடிகளைப் பற்றி பேசும்போது முக்கியமாக 2 விஷயங்கள் உண்டு. முதல் வகை, உங்கள் தவறு இல்லாமல் வங்கியின் அமைப்பில் ஏற்பட்ட குறைபாடு அல்லது 3ஆம் தரப்பு (தேர்ட் பார்ட்டி) மோசடி. அதாவது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கணக்கிலிருந்து 10,000 ரூபாய் எடுக்கப்பட்டால், உதாரணமாக உங்கள் SBI கணக்கில் இருந்து. இப்படிப்பட்ட மோசடியில் பணம் எடுக்கப்பட்டது என்பதை நீங்க 3 நாட்களுக்குள் உங்கள் வங்கிக்கு தெரிவித்தால் உங்களுக்கான இழப்பு 0. ஆம், ஒரு பைசா கூட நீங்கள் இழக்க வேண்டியதில்லை. அந்த பணத்தை வங்கி உங்களுக்கு திருப்பிக் கொடுத்தே ஆகஸ்ட் வேண்டும். இது கட்டாயம். சரி, ஒருவேளை நீங்க தெரியாமல் யாருக்காவது கொடுத்து அதனால பணம் போயிருந்தால் என்ன? இது வாடிக்கையாளர் பொறுப்பு, கஸ்டமர் லயபிலிட்டி என்றாகும். அப்போதும் உடனடியாக வங்கிக்கு புகார் கொடுத்தால் வங்கி அந்த பணத்தை மீட்க முயற்சிக்க வேண்டும். இங்கே இழப்பு 0 என்பதுக்கு உத்தரவாதம் இல்லை என்றாலும் 3 நாட்களுக்குள் புகார் கொடுத்தால் உங்கள் இழப்புக்கான பொறுப்பு குறைக்கப்படும். உதாரணமாக 25,000 ரூபாய் போயிருந்தால் உங்கள் இழப்பு 5,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய்க்குள் இருக்கும். இது வங்கி மாறுபடும். சரி, புகார் எப்படி கொடுப்பது? முதலில் பணம் போனவுடன் உடனடியாக உங்கள் வங்கிக்கு புகார் கொடுங்கள். அவர்களது வாடிக்கையாளர் சேவை கஸ்டமர் கேர் எண்ணை அழைக்கலாம் அல்லது நேரடியாக கிளைக்கு செல்லலாம். பிறகு மத்திய அரசின் தேசிய சைபர் குற்ற புகார் இணையதளம் சைபர் கிரைம் கோவிதின் இல் ஒரு ஆன்லைன் புகார் பதிவு செய்யுங்கள். இது மிகவும் முக்கியம். நடைமுறையில் இதைப் பற்றி பல வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாகச் சொல்வதில்லை. ஏன்னா அவர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்கான வேலைகள் அதிகம். பணம் போன அடுத்த வினாடியே என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை எண்ணை உடனே டயல் செய்யுங்கள். அதை உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் டயல் ஆகஸ்ட் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக SBI என்றால் 18001234, HDFC என்றால் 186026766161. இந்த எண்கள் மூலம்தான் முதல்கட்ட புகாரை பதிவு செய்ய முடியும். இதை செய்ய 5 நிமிடத்திற்கு மேல் ஆகாது. முக்கியமாக கவனியுங்கள், புகார் கொடுத்ததற்கான ரெஃபரன்ஸ் ஐ கட்டாயம் கேளுங்கள். இதுதான் ஆதாரமாக இருக்கும்.